ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அடுத்த ஒரு விஷயத்துக்கு நான் அம்மாக்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த வருஷத்தில் இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்க வேணாமா, பேசுகிறனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன் அப்படின்னா இப்போ கல்யாணத்துக்கு நம்மக்கிட்ட பணம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, அதுக்காக என்னம்மா பண்ணுறது, இல்லைங்கிறதுக்காக நம்ம அப்படியேவா இருக்க முடியும், கொஞ்ச நாச்சும் நம்மளால் இது பண்ணிட்டு தானே, முயற்சி பண்ணி தானே இது பண்ணி இருக்க முடியும் அப்படின்னோடனே, உடனே எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துட்டு, இது மாதிரி தான் அக்காவுக்கும் அக்கா சொன்னிச்சு, நான் வேலை பார்க்குறேன்னு ஒரு 2-3 வருஷம் வேலை பார்த்துட்டு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னுச்சு. நீங்கள் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு கேட்டுட்டு அவசரமாக கடன் வாங்கி பண்ணீங்க. இப்போ அந்த கடனை அடைக்கிறதுக்கு 4 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கோம். அதில் தேவையில்லாத 4 வருஷமாக எவ்வளோ நீங்களும் வேலை பார்த்து, நானும் வேலை பார்த்து, அப்பாவும் வேலை பார்த்து, யார் வேலை பார்த்துமே இன்னுமே அதில் ₹1,00,000 இருக்குது. அப்படி இருக்கிற நிலமையில அக்காவும் இப்போ அங்கே போய் சந்தோஷமாக இருக்கா. அவள் வேலை பார்த்துருந்தா கூட ஓரளவு அவளுக்கு தேவையானதையும் சேமிச்சுக்கிட்டு கொஞ்சம் லைஃப்பை கொஞ்சம் நாச்சும் அவளை சந்தோஷமாக இது பண்ணியிருப்பா. அது இல்லாமல் படித்து முடித்த உடனே வேலை பார்க்க விடாமல் அவளை கல்யாணம் பண்ணீங்க. இப்போ என்ன நிலமையில இருக்குது, இதெல்லாம் சொன்னால் நீங்களாம் உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுக்கிற தன்மை கிடையாதுமா. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறீங்க. இப்போ சொல்கிறவங்கள நமக்கு இது பண்ண போகிறாங்க கிடையாது, அது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் கொஞ்சம் மனசை கொஞ்சம் நாச்சும் இது பண்ணிக்கிட்டு தான் இது பண்ணணுமா அப்படின்னோடனே, அதுக்கு என்ன பண்ணுறது, மனசை இது பண்ணிக்கிட்டு பண்ணணும்னா, நம்மளுக்கு எந்த ஒரு இதுலேயுமே நம்மளுக்கு அந்த ஒரு இதை கிடைக்கிறதுங்கிறது நமக்கு கிடையாது. ஓரளவு மனசு எல்லா இதுலேயுமே நம்மளுக்கு சந்தோஷங்கிறது இருக்காது. எது ஒன்று பண்ணாலும் குறையாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கைங்கிறது. அதில் இருக்கிறப்போ நம்ம கொஞ்சம் பார்த்து இது பண்ணி தாம்மா எதாக இருந்தாலும் பண்ணணும், செய்யணும் அப்படி இருக்கிறதுனால அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, செய்ய போகிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன ஒரு இது பண்ண முடியுதோ அதை நம்ம மனசளவில் இது பண்ணிக்கிட்டு போனோம்னா தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைங்கிறது நமக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இதையும் அதையும் போட்டு குழப்பிட்டு எதையாச்சும் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நானும் நிம்மதியாக இருக்க முடியாது, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நீங்களும் நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால் கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துக்கு பொறுமையாக இருங்க. மெதுவாக கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணங்கிறது நம்மளுக்கு எங்கேயும் இது பண்ணாது. நம்ம கண்டிப்பாக நமக்கானவங்க கண்டிப்பாக வருவாங்க. அதை தான் நான்லாம் யோசிச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க சொல்கிறாங்க, சொந்தக்காரவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையும் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கிட்டு மனசை போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம். எது நடக்குதுன்னு இருக்கோ அது நடக்கும், அவ்வளோதான். அதை தவிர நம்ம எதுவும் சொல்கிறதுக்கான ஒரு விஷயமா இல்லை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னோடனே, சரி ஏதோ ஒரு விஷயத்த நீ சொல்கிற, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் சரியான பக்குவத்தில் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு இருந்தாலும் ஒரு கல்யாணங்கிறது வேணும் தானம்மா அப்படின்னோடனே, நான் இப்போ வேண்டான்னு சொல்லலாமா, கல்யாணம் வேண்டான்லாம் நான் சொல்லலை, வேணும்னு தான் சொல்கிறேன். இருந்தாலும் கல்யாணம் நம்மளுக்கு இப்போதைக்கு எனக்கு தேவையில்ல அப்படின்ட்டு தான் நான் சொல்கிறேன். இப்போ அதை பற்றியே நான் யோசித்து பார்க்குறதுக்கோ இல்லை ஒரு இது பண்ணுறதுக்கோ இப்போ எனக்கு அதுக்கு நேரம் கிடையாது. அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான இப்போதைக்கு ஒரு டைம் இல்லை அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேம்மா அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஒரு கிடைக்குதோ அதை நம்ம எடுத்துகிட்டு இது பண்ணணும். அப்படி தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே இது பண்ணணும் அப்படின்னோடனே, சரி விடுங்க, எதாக இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணி பார்த்துக்குவோம். பார்த்துக்கிட்டு நம்ம எதாக இருந்தாலும் இது பண்ணலாம். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு சரியான ஒரு இதில் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ஒரு நேரத்தை பக்குவமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். அவ்வளோதான் நான் சொல்கிறது அப்படின்னோடனே, சரி பார்ப்போம் பார்ப்போம். இதுக்கப்புறம் எந்த ஒரு இது நடந்தாலும் அதுக்கான ஒரு டைமிங்கிறது நம்மளுக்கு இருக்கிறதுக்கான இதை தான் நம்ம யோசித்து பார்க்கணுமா அப்படின்னோடனே, சரி சரி பார்த்துக்கலாம். ஒரு சில விஷயங்களை எதையுமே இது பண்ணிக்கிறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னோடனே, சரி பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன இது பண்ண முடியுதோ அதை இதுக்கான இதுக்கு நம்ம பார்த்து பண்ணுவோம் அப்படின்னோடனே, சரி சரி பார்த்துக்கலாம். சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு இருக்காது. அதுக்கான ஒரு பக்குவத்தை நம்ம இது பண்ணிக்கிட்டு தான் போயிட்டுருக்கணும். வேறு ஒரு விஷயங்கள நம்மளால் இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு கிடையாது அப்படின்னோடனே, சரி பார்ப்போம். எதாக இருந்தாலும் நம்மளுக்கு முயற்சி பண்ணி எதாக இருந்தாலும் பார்க்குறதுக்கான இதுங்கிறது இது பண்ணுவோம் அப்படின்னோடனே, சரி சரி நீங்கள் எதோ பாருங்கள். எதாக இருந்தாலும் நம்ம ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதா. இதுக்கப்புறம் நம்மளால் எதையும் நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் ஓகே தான், நம்மளுக்கு புரியுது எனக்கு. இருந்தாலும்
அதுக்கான டைமிங்கிறத நீங்கள் வந்து இனிமேல் வந்து இது பண்ணிக்கிட்டு தேவையில்லாத வந்து மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. எது நடந்தாலும் வந்து நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போகிறது தான் நல்லது அப்படின்னு நான்